ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 14/2/2025. मीठे बच्चे, तुम्हें श्रीमत मिलती है कि आत्मा अभिमानीपन बाप को याद करो। किसी भी बात में तुम्हें आर्ग्यू नहीं करना है। இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கின்றது. ஆத்மா அபிமானி ஆகுங்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்யுங்கள். ஆத்மா அபிமானியாகி பாபா நினைவு பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நாம் யாரிடமும் ஆர்கியூ செய்யக்கூடாது, வாதம் செய்யவே கூடாது. प्रश्न, बुद्धियुक्त स्वच्छ बन बाप से लग सके, उसकी युक्ति कौन सी रची हुई है? கேள்வி, புத்தியின் தொடர்பை தூய்மையாக ஆக்கி பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும். அதற்காக எப்பேற்பட்ட யுக்தி உருவாக்கப்பட்டிருக்கின்றது? நம்முடைய புத்தி சுத்தமானாதான் பாபா கிட்ட இணைக்க முடியும். அதற்காக என்ன யுக்தி பாபா உருவாக்கி இருக்கிறாரு? உத்தர், 7 दिन की बट्टी। कोई भी नया आता है तो उसे 7 दिन के लिए बट्टी में बिठाओ, जिससे बुद्धि का किचड़ा निकले और गुप्त बाप, गुप्त पढ़ाई, गुप्त वर्षे का पहचान सके. யாராவது புதுசாக வர்றாங்கன்னா அவங்கள 7 நாள் என்ன பண்ணும்? பட்டியில் உட்கார வைக்கணும். 7 days கோர்ஸ் கேட்கணும். 7 நாள் பாடம் கேட்டு தானே முரளி கேட்கறதுக்கு அனுமதி கொடுப்போம். 7 நாள் பட்டியில் உட்கார வைங்க. புதுசாக வரக்கூடியவங்க 7 நாள் பாடம் கேட்க கேட்க தான் அவங்களுடைய புத்தி கூட சுத்தமாகுது. புத்தியில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் நீங்குது. மற்றும் குப்தமான பாபா, குப்தமான படிப்பு மற்றும் குப்தமான ஆஸ்தி அவங்க தெரிஞ்சுக்க முடியும். अगर ऐसे ही बैठ के तो मूंझ जाएंगे, समझेंगे कुछ नहीं. ஒருவேளை புதுசாக வரக்கூடியவங்க அப்படியே நேரடியாக முரளி கிளாஸில் உட்காந்து ஞானம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, குழப்பத்தில் வந்துடுவாங்க. அதனால் 7 நாள் தனியாக உட்கார வச்சு ஞானம் கொடுத்து தான் அடுத்து முரளியை நம்ம சொல்லணும், முரளி கேட்க வைக்கிறோம். ஏன்னா 7 நாள் பாடம் கேட்க அவங்களுடைய புத்தி சுத்தமாயிடுது. பாபா தெரிஞ்சுக்குவாங்க, படிப்பை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. கீத், ஜாக் சஜனியா ஜாக். பாடல், விழிப்படையுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழிப்படையுங்கள். ओम शांति। बच्चों को ज्ञानी तो आत्मा बनाने के लिए ऐसे ऐसे जो गीत हैं वो सुना कर फिर उसका अर्थ करना चाहिए, तो वाणी खुलेगी. பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. குழந்தைகள் ஞானி தூ ஆத்மாவாக ஆக்குவதற்காக, மற்றவங்களை ஞானி ஆத்மா ஆக்குறதுக்காக என்னெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்குது, அதனுடைய கேட்டு அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு நம்ம ஞானத்தை கூட சொல்ல முடியும். மாலும் படைகா கி கஹா தக் சிருஷ்டிக்கு ஆதி மத்திய அந்துக்கா ஞான் புத்தி மேஹே. பாபா கூட தெரிஞ்சுக்குவார் அந்த குழந்தைக்கு ஞான சிருஷ்டியினுடைய 3 காலத்தினுடைய ஞானம் புத்தியில் இருக்குதா என்பதை தெரிஞ்சுக்குவார். தும் பச்சோं की बुद्धि में ऊपर से लेकर मूलवदन, सूक्ष्मवदन, स्थूलवदन ஆதி மத்தியாந்துக்கா சாரா ராஸ் ஜெயசேகி சமக்தா ஹே. குழந்தைங்களுடைய புத்தியில் மூலவதனத்திலிருந்து ஸ்தூல உலகம் வரைக்கும், இந்த ஸ்தூல உலகத்துலேயும் 3 காலங்கள், இது எல்லாமே ஞானம் பிரைட்டாக நம்மக்கிட்ட இருக்கணும். பாபா கிட்ட என்ன ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. ஏ பில்குல் நயா ஞான் ஹை. இந்த ஞானம் முற்றிலும் புதுமையான ஞானம். बल शास्त्र आदि में नाम है, परंतु नाम लेने से अटक पड़ेंगे, डिबट करने लग पड़ेंगे. यहाँ बिल्कुल सिंपल रीति से समझाते हैं, भगवान वाज मुझे याद करो, मैं ही पतित पावन हूँ. பாபா சொல்கிறாங்க, சாஸ்திரங்களில் கூட நிறைய விஷயங்கள், நிறைய பேர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பேர்லாம் எடுத்தோன்னா நம்ம மாட்டிக்குவோம். நிறைய பேர் வாதம் பண்ணுவாங்க, ஏன்னா சாஸ்திரங்களோட கூடிய விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்குது, முரண்பாடான விஷயங்களாக இருக்குது. இங்கே பாபா தெளிவாக சிம்பிளாக புரிய வச்சுட்டாரு. பகவானுடைய மகாவாக்கியம், என்னை நினைவு செய்யுங்கள், நான் தான் பதீத பாவனனாக இருக்கின்றேன். பாபா बैठ बीच और झाड़ का ड्रामा चक्र का राज समझाते हैं, तुम हो स्वदर्शन चक्रधारी. பாபா குழந்தைகளுக்கு விதை மற்றும் மரம், அதாவது நாடக சக்கரத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். நாம் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். யார் புதுசாக வந்தாலும் சரி பாபாவுடைய புகழ் பாடணும். ஸ்வதர்ஷன சக்கரதாரி குழந்தைகளே என்று பாபா கூட குழந்தைகளுடைய புகழ் பாடுறாரு.
विचार करना है उनको भोलानाथ भगवान क्यों कहा जाता है। भोलानाथ भगवान कहने से बुद्धि ऊपर चले जाती है। நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும், பாபாவை ஏன் கள்ளம் கபடமற்ற பகவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. போலாநாத் பகவான் சொன்னாலே எல்லாருடைய புத்தியும் மேலே போயிடும். சாது சன்னியாசிகள் கூட விரலை காட்டும் போது பகவான் மேலே இருக்காருன்னா இஷாரா காட்டுறாங்க. अभी पतित पावन बाबा सम्मुख आकर कहते हैं मुझे याद करो विक्रम विनाश हो जाए. இப்போ பதீத பாவனன் பாபா குழந்தைகளுக்கு முன்னால் வந்து சொல்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், உங்களுடைய விக்ரமங்கள் விநாசம் ஆகிவிடும். கேரண்டி ஹே, இது கேரண்டியாக பாபா சொல்றாங்க. अपने आप को रिफ्रेश करने के लिए ज्ञान के जो अच्छे अच्छे गीत बने हैं उन्हें सुनाना है, सुनना चाहिए. ऐसे ऐसे गीत अपने घर में रखना चाहिए. किसके पास ये समझा भी सकते हैं कैसे माया का फिर से परछाया पड़ता है. பாபா சொல்கிறாரு, தன்னைத்தானே புத்துணர்ச்சியுடையவங்களை ஆக்குறதுக்காக நல்ல நல்ல பாடல்கள்லாம் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் வீட்டில் உட்காந்து கேளுங்க. பாபாஸ்லாம் தன்னுடைய வீட்டில் பாபாவுடைய பாடல்கள் போடுங்க. அந்த பாட்டை வச்சு கூட நம்ம மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்ல முடியும். ஏன்னா மாயா எப்படி இருக்கா, பின்னாடி நிழல் போல் இப்போ வந்துட்டே இருக்கு. அதனால பாபாவுடைய நல்ல நல்ல சாங்ஸ்லாம் கூட வீட்டில் போட்டு கேட்கணும். बच्चे नवयुग को याद करते दुनिया में कोई भी नवयुग का मालूम नहीं. वो तो समझते नवयुग 40,000 वर्ष के बाद आएगा. सतयुग नवयुग है तो बड़ा क्लियर है. பாபா சொல்கிறார், குழந்தைகள் புது யுகத்தை நினைவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உலகத்தில் யாருக்கும் புது உலகத்தை பற்றி தெரியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க 40,000 வருஷத்துக்கு பிறகு தான் உலகம் புது உலகமாகவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது, சத்தியுகம் புது உலகம் வரக்கூடியதாக இருக்கிறது. பாபா குழந்தைகளுக்கு வழி சொல்லி கொடுக்குறார். நல்ல நல்ல பாடல்கள்லாம் கேட்டு உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் நீங்கள் ஞானத்தை நன்றாக புரிய வைக்க முடியும். இது எல்லாமே யுக்திகள். गृहस्थ में रखते सिर्फ ये मंत्र याद रखो, बाबा को याद करो, पवित्र बनो. குடும்பத்தில் இருந்து கொண்டே இந்த மந்திரத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள், தூய்மையாக ஆகுங்கள். பாபா कहते तुमको जो नॉलेज दी है कोई को समझा नहीं सकते. तुम्हारे पर बेहद की दशा है, कोई पर बृहस्पति की दशा, कोई की राहु की दिशा होती है. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு என்னெல்லாம் ஞானம் கொடுத்துருக்குறேனோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஆனால் சில குழந்தைங்களால் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியலை. ஏன்னா குழந்தைங்க மேலே எல்லைக்கு அப்பாற்பட்ட திசை நடக்குது. சில குழந்தைங்களுக்கு குரு திசை இருக்குது, சில குழந்தைங்களுக்கு அப்பப்போ ராகு திசை பிடிச்சிடுறது. தும் சபி ஆஷிக் ஹோ ஏக் மாஷுக் கே, சப் ஆஷிக் உஸ் ஏக் மாசுக் கோ ஹி யாத் கர்னா. நாம் அனைவருமே பிரியதர்ஷினிகள் ஒரு நாயகனுக்கு. அப்போ அனைத்து பிரியதர்ஷினிகளும் ஒரு நாயகனை நினைவு செய்யணும். ஓ ஆக்கர் சபிக்கோ சுக்கு தேத்தே ஹே, அவர் வந்துதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய பிரியதர்ஷினிகளுக்கு சுகத்தை கொடுக்கின்றார். அதனால் அனைத்து நாயகிகளுக்கும் நாயகன் ஒரு சிவபாபா தான். தாரணா கேலியே முக்கிய தாரணைக்காக முக்கியமான விஷயம். सदैव हर्षित रहने के लिए नथिंग न्यू का पाठ पक्का करना है. बेहद का बाबा हमें बेहद की बादशाही दे रहे, इस खुशी में रहना है. சதா மலர்ந்த முகத்துடன் இருப்பதற்காக எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை பக்கா பண்ணிக்கணும், உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சதா மலர்ந்த முகத்தோடு இருக்கோன்னா எதுவும் புதிதல்ல என்ற விஷயத்தை இன்னைக்கு நாம் கடைபிடிக்கணும். எல்லைக்கப்பாற்பட்ட பாபா எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்யத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் என்ற குஷியில் இருக்க வேண்டும். सेकेंड पॉइंट, ज्ञान के अच्छे अच्छे गीत सुनकर स्वयं को रिफ्रेश करना है, उनका अर्थ निकालकर दूसरों को सुनाना है. ஞானத்தினுடைய நல்ல நல்ல பாடல்களை கேட்டு தன்னை புத்துணர்ச்சியுடையவராக ஆக்கி கொள்ள வேண்டும். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து பிறருக்கும் சொல்ல வேண்டும். நல்ல பாட்டெல்லாம் கேட்டு ஞானத்தினுடைய பாடல்கள் கேட்டு மற்றவங்களுக்கும் நாம் சொல்லலாம். वरदान, माया के संबंधों को डाइवर्स दे, बाबा के संबंध से सौदा करने वाले मायाजीत மோகஜீத் பவ. வரதானம், மாயாவுடைய சம்பந்தங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்து விடுதலை கொடுத்து பாபாவுடன் சம்பந்தத்தை இணைக்கக்கூடிய மாயாஜீத் மோகஜீத் ஆகுங்கள்.
अब स्मृति से पुराना सौदा कैंसल कर सिंगल बनो. பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்களுடைய நினைவின் மூலமாக பழைய எல்லா உறவுகளையும் கேன்சல் பண்ணிவிட்டு சிங்கிள் ஆகுங்க. आपस में एक दो के सहयोगी बल रहो लेकिन कंपेनियन नहीं. தங்களுக்குள்ளே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சகயோகியாக இருக்கலாம், ஆனால் துணையாக இருக்க வேண்டாம். कंपेनियन एक को बनाओ और माया के संबंधों से डाइवर्स हो जाएगा. कंपेनियन एक को बनाओ तो माया के संबंधों से डाइवर्स हो जाएगा. துணைவனாக ஒருவரை மட்டும் ஆக்கி கொள்ளுங்கள், அப்போது மாயாவினுடைய சம்பந்தங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியும், விடுதலை கிடச்சிரும். மாயா கிட்டேருந்து நமக்கு விடுதலை. மாயாஜீத் மோகஜீத் விஜய் ரஹேங்கே. மாயாவை வென்றவர் பற்றை வென்றவர் வெற்றியாளராக முடியும். ஒருவேளை துளி கொஞ்சம் யார் மேலேயாவது பற்று இருந்தால் கூட தீவிர முயற்சியாளர் ஆகிறதுக்கு பதிலாக முயற்சியாளராகவே இருந்துருவோம். இதனால் ஆகையினால கியாபி ஹோ, என்ன ஆனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, குஷியில் டான்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா மான் வேட்டை, மானுக்கு தான் திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம்னு சொல்லப்படுது. நான் பற்றை வென்றவர்னு அர்த்தம். எது ஆனாலும் சரி நாம் குஷியாகத்தான் இருக்கணும். பற்றை வென்றவங்க எப்பொழுதுமே குஷியாக மலர்ந்த முகத்தோடு இருப்பாங்க. அப்படி நஷ்ட மோகாவாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் வெற்றி மாலையினுடைய மணியாக ஆகின்றார்கள். ஸ்லோகன் சத்தியதா கி விசேஷதா से डायमंड की चमक को बढ़ाओ. ஸ்லோகன் சத்தியதா, சத்தியம் என்ற விசேஷத்தன்மை மூலமாக வைரத்தினுடைய ஜொலிப்பை அதிகப்படுத்துங்கள். வைரம்னு பாபா தான் சொல்கிறார். ஆத்மாவை எவ்வளோ நம்ம சத்தியமானவங்களாக இருக்கோம், அந்தளவுக்கு நம்ம ஆத்மாவினுடைய ஆத்மா டைமண்ட் வைரத்தினுடைய ஜொலிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். இன்றைய நாளிற்கான பாபாவினுடைய அவ்யக்த தூண்டுதல். बाप दादा चाहते हैं कि हर एक बच्चा एक श्रेष्ठ स्थिति के आसनदारी, एकांतवासी, असरीरी, एकता स्थापक, एक नामी, एकानमी का अवतार बने. பாப் தாதா விரும்புகிறார் ஒவ்வொரு குழந்தைகளும் ஏக்ரஸ், ஒரே ரசனை என்ற சிரேஷ்ட ஸ்திதியினுடைய ஆசனமுடையவர்கள், ஏகாந்தவாசி, அசரிரி மற்றும் ஒற்றுமையினுடைய ஸ்தாபராக, ஏகநாமியாக, எக்கானமியினுடைய அவதாரம் ஆகணும். எவ்வளோ விரும்புகிறார் பாபா. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருடைய கருத்துக்களை புரிந்து மரியாதை கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இஷாரா கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் கூட இஷாராக்கள் கருத்துக்களை நம்ம புரிஞ்சுட்டு தங்களுக்குள் ஒற்றுமையினுடைய சக்தியை, ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யணும். ஏன்னா நம்முடைய ஒற்றுமையினுடைய சக்தியின் மூலமாக முழு பிராமண பரிவாரத்தினுடைய ஒற்றுமையை நம்ம கொண்டு வரதுக்கு நிமித்தமாக ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி.